தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கான குறள் என்னங்க ஐயா? இன்னைக்கான குறள் அதிகாரம் 112, நலம் புனைந்துரைத்தல். குறள் எண் 1115. அனிச்சப்பூ கால்களையால் பெய்தாள் நுசுப்பிற்கு நல்ல படாப்பறை. இந்த குறளுக்கான பொருள் என்னங்கய்யா? இதற்கான பொருள் அனிச்ச மலர் மென்மையானதுதான், ஆனால் அதைவிட மென்மையானவளாயிற்றே இவள். எனவே அனிச்ச மலரின் காம்புகளை களைந்தெறியாது சூடியதால் அந்த காம்பின் பாரம் தாங்காது இடைமுறிந்தால் நல்ல பறையொலிதான். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா? இதற்கான உதாரணம், அனிச்ச மலரில் முள்ளிருந்தாலும் அது மென்மையான பூவானது, அதைவிட மென்மையானது பெண் என்பவள். நான் சொன்ன குறளும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குறள் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் இருக்கும்.